வணக்கம் நண்பா. உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்றுமே மற்றவர்களை துன்பத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள். அது உங்களுக்கே நிரந்தர துன்பத்தை தரும். உன்னால் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உண்மையான அழகு என்பது உனது உருவத்தில் இல்லை, உன் செயலில்தான் உள்ளது. மற்றவர்களிடம் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதில்தான் உள்ளது. மற்றவர்களிடம் நேர்மையாக நடந்து கொண்டால், அன்பாக பழகினால் நீ மற்றவர்களுக்கு அழகாக தெரியத் தொடங்குவாய். கோபத்தினால் நீ மற்றவர்களை வெற்றி பெறலாம், ஆனால் உறவை இழந்து விடுவாய். பொறுமையுடன் பிரச்சனைகளை கையாண்டால் கோபத்தை தவிர்க்கலாம், நிம்மதியாக வாழலாம். ஒருவரை புரிந்து கொள்ளாமல் அவர் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைக்காதீர்கள். அதை அவர்கள் மீறும் போது உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். எவரையும் முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு அவர் மீது நம்பிக்கை வைத்தால் ஏமாற்றத்தை குறைக்கலாம். உங்கள் வெற்றிக்கு தூண்டுகோலாக இருப்பது அவமானங்களும் கேலி பேச்சுகளும் தான். நண்பர்கள் உங்கள் வெற்றிக்காக துணை நிற்பார்கள், ஆனால் எதிரிகளோ உங்கள் வெற்றிக்கு காரணமாக விளங்குகிறார்கள். எனவே வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு எதிரியாவது இருக்க வேண்டும். உங்கள் மனதில் ஆணவத்தை மட்டும் வளர்க்காதீர்கள். அது வளர வளர உங்கள் வாழ்க்கை அழிவை நோக்கி செல்லும். அதற்கு மாறாக பணிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களை உயர்த்தும். நிலை உயரும் போது பணிவு வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உயர்வும் வெற்றியும் நிலைத்து நிற்கும். வாழ்வில் மற்றவர்கள் செய்த துன்பங்களை நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பது பயனில்லை. மற்றவர்களுக்கு அதை மீண்டும் கொடுப்பது சரியான விஷயமும் கிடையாது. உங்களுக்கு துன்பம் செய்தவனை மன்னிக்கவும் மறக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். சிறு புன்னகையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள். எல்லாம் நன்மைக்கே. பெரிய பிரச்சனைக்கும் தீர்வு சிறியதாகத்தான் இருக்கும். அதை நாம் கண்டறிய வேண்டும். பூட்டை திறக்கும் சாவி சிறியதாய் இருப்பது போல நாம் நமது பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வை கண்டறிந்து விட்டால் பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து விடலாம். எனவே பிரச்சனைகளை கண்டு வருந்திக் கொண்டே இருக்காமல் அதற்கான தீர்வுகளை கண்டறியுங்கள். உங்கள் மேல் எந்த தவறும் இல்லாத போதும் மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக வருந்தாதீர்கள். அது உங்கள் பிரச்சனை அல்ல, அவர்கள் பிரச்சனை. அவர்களை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் உங்கள் லட்சியத்தின் மீது மட்டும் கவனம் வைத்து செயல்படுங்கள். இங்கு எடுக்கப்படும் நல்ல முடிவுகள் அனைத்தும் அனுபவத்தில் இருந்தே வருகின்றன. ஆனால் அனுபவமோ பல தவறான முடிவுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தினால் வருகிறது. எனவே தோல்விகளை பாடமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பச்சோந்தி அவ்வப்போது தனது நிறத்தை மாற்றுவது போல இங்கு சில மனிதர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சுயநலமாக தன்னை மாற்றுகிறார்கள். அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் ஒருவர் ஒருவரை துன்புறுத்தாமல் மகிழ்வித்து வாழ்வதே சிறப்பான வாழ்க்கை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை. பொறுமையாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து விடலாம். நீ பேசுவதை புரிந்து கொள்ளும் மனிதனை விட உன் மௌனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் மனிதனே உன் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட மனிதன். உன்னை குறை கூறும் மனிதனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி இருக்கும் மனிதனுக்காக வாழப்பழகு. வாழ்க்கைக்கென ஒரு அர்த்தம் இருக்கும். உன்னை ஏமாற்றும் மனிதர்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். யாரையும் அவ்வளவு எளிதில் முழுமையாக நம்பாதே என்று. உங்கள் கண்முன் இருக்கும் அனைத்தையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை என்பதில் உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். தெளிவான இலக்குகளை தான் உங்களால் அடையவும் முடியும். எதிரி செய்யும் தவறுக்காக உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை தான் கோபம். கோபத்தை குறைத்து அமைதியை உருவாக்கினால்தான் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். பாசமும் நேசமும் வாழ்க்கையில் முக்கியம்தான், ஆனால் அது யார் மீது என்பது அதைவிட முக்கியம். உன் மீது அன்பு செலுத்தும் மனிதர்களிடம் உனது பாசமும் நேசமும் இருக்க வேண்டும். நாம் செய்யும் பாவங்களும் புண்ணியங்களும் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றன. புண்ணியம் செய்தால் பிற்காலத்தில் இன்பமும், பாவம் செய்தால் பிற்காலத்தில் துன்பமும் நிகழ்ந்தே தீரும். இதை தவிர்க்க முடியாது. நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழ்ந்தாலே நாம் நிம்மதியாக வாழலாம். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.